மலை மலை இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. படத்தோட சாங்ஸ் பார்த்து ட்ரெய்லரை பார்த்து எல்லாருமே பாராட்டினாங்க. என்ன பாராட்டினதுக்கு, மனமார்ந்து பாராட்டினதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மலை மலை என்னோட ஃபிலிம் கெரியரில் ஒரு முக்கியமான படம். ஏன்னா இந்த படம் மக்களிடையே என்னை வேறொரு பரிமாணத்துக்கு ஒரு நல்ல ஒரு நடிகனாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு படம் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது ஃபெதர் டச் என்டர்டெயின்மெண்ட்ஸோட முதல் தயாரிப்பு. அருண் விஜய் அப்படின்ற ஒரு நடிகனுக்கு ஒரு பட்ஜெட், இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒன்று இருந்தது. அதை இந்த படத்தில் உடைச்சு என்ன இந்த படத்துக்கு தேவையோ அதுக்கான செலவுகளை பொருட்செலவு பார்க்காம எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்து இப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தில் என்ன நடிக்க வச்சு வாய்ப்பளித்த என்னோட தயாரிப்பாளர் என்னோட மாமா திரு NS மோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்தோட இயக்குனர் திரு A. வெங்கடேஷ் சார் என் லுக்ஸ்லையும் சரி, என் பாடி லாங்குவேஜ்லையும் சரி, என்னோட டயலாக் டெலிவரி எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து தோள் தட்டி வேலை வாங்கியிருக்காரு. ஸோ எல்லா கிரெடிட்டும் வெங்கடேஷ் சார் தான் போகும். ஏன்னா எந்த ஒரு நடிகனுக்கும் ஒரு சிறந்த இயக்குனர் தேவை. எனக்கு அது இந்த படத்தில் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெங்கடேஷ் சார். அடுத்து கேமராமேன் வெங்கடேஷ் சார். எல்லாருக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எல்லாமே கிளிக் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணும்போது ஒரு கேமரா இல்லை சில மூமெண்ட்ஸ் இருக்கும், இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் வெங்கடேஷ் சார் கேமராமேனை பொறுத்த வரைக்கும் அருண் நீங்கள் படம் நான் பார்த்துக்கிறேன், எப்படி போனாலும் பிடிச்சிடுவார். ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்தாரு. தேங்க்ஸ் வெங்கடேஷ் சார். அண்ட் அடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம், நீண்ட நாள் வேலை செய்யணும் அவர் கூட அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது கமல்கண்ணன் மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் என்ன ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக காட்டியிருக்காங்க வெங்கடேஷ் சார். அதுக்கு என்னை ஒவ்வொரு ஷாட்டும் என்னை தன்னம்பிக்கை கொடுத்து உன்னால முடியும். ஸோ ஏன் இந்த அந்த படத்தில் நிறைய ரிஸ்க் ஷாட்ஸ் பண்ணியிருக்கோம், உயிரை பணைய வச்சு நிறைய ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் நான் அதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு வேணா அவன் டேக் போகலாம் அப்படின்னு. ஸோ என் மேலே அவர் வச்ச நம்பிக்கை எனக்கே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். அது எனக்கு ஒரு தனி ஒரு இடம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் கமல்கண்ணன் சார். அடுத்து மணிஷர்மா சார். இந்த படத்தோட மியூசிக் 5 பாடல்கள் எல்லாமே எக்ஸலண்ட்டான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அண்ட் அவரோட மெலடி கிங் இதில் பூப்பறிக்க சொல்லி பூவா கேட்டுக்கொள்ளும் என்ற பாடல் நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கான நிறைய எல்லாருமே உழைத்திருக்கோம் இந்த பாடலுக்கு. மற்றும் இந்த படத்துக்கும் சேர்ந்து எல்லா டெக்னீஷியனும் சரி, எனக்கு சேர்ந்த இந்த டீம் கோ-ஆர்டிஸ்ட் வேதிகா, ஷி இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், ரொம்ப அழகானவங்க அண்ட் வெரி ப்ரொஃபஷனல். ஒவ்வொரு டயலாகும் தமிழ்லேயே மனப்பாடம் பண்ணி தமிழ்லேயே உச்சரித்து இப்போ நான் எதிர்த்தாப்புல நான் நடிக்கும் போது நிறைய இடத்துல நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஐ திங்க் சூர்யா அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ வேறு லாங்குவேஜில் பேசும்போது நமக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு தோணும். பட் அந்த எந்த சிரமமும் இல்லை. வேதிகா வாஸ் எக்ஸலண்ட். ஏன்னா தமிழ்லேயே உச்சரித்து பண்ணாங்க. லிப்ஸிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஷி இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் பண்ணும்போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு. அண்ட் தேங்க்ஸ் வேதிகா. அண்ட் பிரபு சார், எங்களுக்கு கிடைச்ச சிவாஜி சார் கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நடிக்க முடியலன்ற வருத்தம் இருந்துச்சு. ஆனால் பிரபு சார் கூட நடிச்சது அது ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட். அண்ட் அடுத்து பிரகாஷ் சார் இது எங்களோட படத்துக்கு ஒரு பெரிய பலம். மற்றும் இந்த படத்துக்கு ஜனரஞ்சகமான படம், இந்த காமெடி, கருப்புன சந்தானம் மற்றும் ஆர்த்தி, லொலு சிவா மனோகர், ஒரு பெரிய பெட்டாலியனே இருக்குது அப்பா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.